எல்லாம் வல்ல இறையர்கள் துணை இருக்கட்டும். இந்த பதிவு 2025 ஆண்டு ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள்ல ரிஷபம் ராசிக்கு உரிய பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ பொதுவான பலன்கள் எப்படி சொல்லி பார்த்தோம்னா, ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, புதிய தொழில் வியாபாரம் தொடங்குவதற்கு சாதகமான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. புதிய வழிகளில் வருமானத்தை அதிகரிக்க செய்யும். காதல் திருமணம், நிச்சயிக்கப்பட்ட திருமணம், இது மாதிரியான விஷயங்கள்ல உங்களுடைய சாதகமான விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும். சிலருக்கு வேலையில் சிக்கல்கள் இருக்கும். பொருளாதாரத்தில் பெரிய அளவு பாதிப்பு இருக்கா. மாணவர்களுக்கு தங்களுடைய விருப்பமான துறையில வெற்றிகளை பெற முடியும். ஸோ இது மாதிரி பொதுவான பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நிறைய சொல்லிட்டே போகலாம். பட் பிராக்டிக்கலா இந்த வருடம் நடக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகங்களுடைய பெயர்ச்சியை அடிப்படையா வச்சுதான் ராசி பலன்கள்ல மிக முக்கியமான பலன்களும் மாறுபடும். அதுவும் உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் தான் அந்த கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் உங்களுக்கு நன்மையா இருக்க போகிறதா அல்லது தீமையாக இருக்க போகிறதா அப்படிங்கிறதையும் முடிவு செய்ய போகிறது. அது என்ன முக்கியமான கிரகங்கள் பெயர்ச்சி அப்படின்னா, குரு பகவான், ராகு பகவான், கேது பகவான், இந்த முக்கியமான கிரகங்களுடைய பெயர்ச்சி மே மாசம் நடக்கவிருக்கிறது. அதற்கு முன்னாடி மார்ச் மாசம் 29ஆம் தேதி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு வராரு. ஸோ உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல மீனத்துல சனி பகவான் அமரப்போகிறார். 2025 டிசம்பர் மாசத்துல தான் திருக்கணித முறைப்படி இல்லாம வாக்கிய முறைப்படி இருக்கக்கூடிய, அதாவது சிம்பிளி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, திருநள்ளாறு கோவில்ல பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய பெயர்ச்சியை எப்போ கொண்டாடுவாங்க அப்படின்னா 2025 டிசம்பர்ல தான். பட் வாக்கிய முறைப்படி இல்லாம திருக்கணித முறைப்படி ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லா கோவில்கள்லையுமே 2025 மார்ச் மாசத்திலேயே சனி பகவானுடைய பெயர்ச்சியை கொண்டாடி விடுவார்கள். ஸோ இது என்ன இம்பாக்ட் பண்ணும்னா, மார்ச் மாசம் முடிந்து ஏப்ரல் மாதம் முதலே உங்களுக்கு பாத்தீங்கன்னா சனி பகவான் பெயர்ச்சியானால் என்ன மாதிரியான ரிசல்ட் இருக்குமோ அந்த பாதிப்புகளை அல்லது அந்த நன்மைகளை சனி பகவானுடைய ஒரு பலனானது உங்களுடைய ராசிக்கு கிடைக்க ஆரம்பித்து விடும். ஸோ அங்க நன்மையா கிடைக்க போகிறதா அல்லது தீமையாக கிடைக்க போகிறதா அப்படிங்கிறது உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில மட்டும் தானே தவிர, நீங்க ரிஷபராசியில பிறந்துட்டீங்க அதனால நன்மை 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 மட்டும்தான் அல்லது தீமை 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 மட்டும்தான் அப்படிங்கிற கேட்டகரியிலேயே இது கிடையாது. எந்த கிரக பயிற்சியுமே அப்படித்தான். ஸோ இப்படி இருக்கும்போது சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசி மீது விடுகிறது. உங்களுடைய ஜாதகத்துல 9ஆம் அதிபதியாகவும் 10ஆம் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி பகவான் 11ஆம் இடத்தில் அமர்ந்து, அவர் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கியாதிபதி, அவர் தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா கர்மஸ்தான அதிபதி. அந்த அதிபதிகளான சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசி மீது விழப்போவதால் உங்களுக்கு பாக்கியமும் கர்ம பலனும் சேர்ந்தே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உருவாகும். இதுல யாருடைய ஜாதகத்துல எல்லாம் சனி பகவான் ராகுவினுடைய சாரத்தில் இருக்காரோ, அதே மாதிரி யாருடைய ஜாதகத்துல எல்லாம் ராகு பகவான் சனியினுடைய சாரத்தில் இருக்கிறாரோ, அதே மாதிரி சனி ராகு தொடர்பு, அதாவது சனி ராகு சேர்க்கை, சனி ராகு பார்வை, அதாவது சனியினுடைய பார்வையில ராகு இருப்பது, இந்த மாதிரியான அமைப்பு இருக்குது அப்படின்னா ஏப்ரல் மாதம் முதல் மே மாதம் முடிகிற வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது இது லைஃப்ல மிக முக்கியமான மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு வருடமாக, மிக முக்கியமான ஒரு சேஞ்சஸ் பெரிய லெவல்ல இருக்கும். இந்த சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா உங்க லைஃப்ல மறக்கவே முடியாது. அந்த லெவலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக இந்த ஏப்ரல் மாதமும் மே மாதமும் உங்களுக்கு இருக்க போகிறது. சரி, அந்த சேஞ்சஸ் நன்மையா இருக்குமா தீமையா இருக்குமாங்கிறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஏன்னா சனி ராகுடைய சேர்க்கையானது பாத்தீங்கன்னா பெரும்பாலும் மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட். ஒரு நல்ல விஷயத்த கூட ரொம்ப கஷ்டமான சூழல்ல, இதுக்கு மேல மோசமான ஒரு சூழல் இருக்காது, அப்படி ஒரு சூழலை கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் தான் சனி ராகு சேர்க்கை அப்படிங்கிறது. ஸோ இதுல இந்த சனி ராகு சேர்க்கையானது மீனத்துல மே மாதமும் ஏப்ரல் மாதமும் இருக்க போகிறது. இதுல பிளஸ்ஸா நடக்கணும்னா உங்களுடைய ஜாதகத்துல அந்த அமைப்பு இருந்துச்சுன்னா மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுல பிளஸ்ஸா மட்டும்தான் இருக்கும். அது உங்களுடைய மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த மகிழ்ச்சிக்கு ஈடு இணையே இருக்காது. அதாவது அதை நினைச்சு நீங்கள் பாத்தீங்கன்னா இன்னும் சில வருடங்களுக்கு அந்த டைம்ல இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஹாப்பியா சொல்லிக்கிற மாதிரி இருக்கும். இதே உங்களுடைய ஜாதகத்துல இதே மாதிரியான அமைப்பு இல்லாம நெகட்டிவான ஒரு ஆஸ்பெக்ட்ல கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, இதே கிரக தொடர்பு ஏப்ரல் மாதமும் மே மாதமும் உங்களுடைய லைஃப்ல இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை நான் அட்டன் பண்ணதே கிடையாது, அல்லது என்னுடைய எல்லா கஷ்டத்துக்கும் மூல காரணம் இந்த ஏப்ரல் மாதமும் மே மாதமும் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த விஷயத்த ஸ்ட்ராங்கா கொடுக்க போகுது. ஸோ நன்மையா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான அஸ்திவாரமும்
அதற்கான எல்லா ரிசல்ட்டும் இந்த ஏப்ரல் மே மாதத்துல தான் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அதே தான் நெகட்டிவுக்குமே. சரி, இதுல உங்களுடைய ஜாதகத்துல யாருக்காவது ராகு திசை அல்லது வந்து பாத்தீங்கன்னா ராகு வந்து பாத்தீங்கன்னா புத்தி அல்லது ராகு அந்தரம் அல்லது சனி புத்தி சனி அந்தரம் இந்த மாதிரியான அமைப்புகள் ஏதேனும் ஒன்று கனெக்ட் ஆனிச்சு அப்படின்னா அதனுடைய இம்பாக்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 5 மடங்கு முதல் 10 மடங்கு வரை அதிகமாக இருக்கும். நன்மையாக இருந்தாலும் அள்ளி கொடுக்கும், தீமையாக இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா கதற கொடுக்கும். சோ இப்ப இந்த ராசி அதனால நன்மை தான் கொடுக்கும், அவர் பாக்கியாதிபதி அப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. நன்மைனா நன்மையை கொடுக்கறத ஸ்ட்ராங்கா கொடுப்பாரு. தீமையா இருந்துச்சு அப்படின்னா நான் என்னப்பா பண்ண முடியும், எனக்கு வேற வழி இல்லை, நான் இது ஒன்று கொடுத்துதான் ஆகணும், ஏன்னா அந்த வேலையை தான் என்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த வேலையை சிறப்பா செஞ்சிருவார். அடுத்ததான் ரொம்ப முக்கியமா ஜென்ம குருவாக இருந்து கொண்டு மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா இன்னல்களையும் ஒரு பிரச்சனைகளையும் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாசம் மிடில் பயிற்சியாகி 2ஆம் இடத்துக்கு போறாரு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவரு வக்ர நிலையில இருக்காரு. பிப்ரவரி மாசம் வக்ர நிவர்த்தி ஆக போகிறார். ஸோ இதுவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா ஜென்மகுரு விலகுதல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே பெரிய பெரிய பிரச்சனைகள் இருந்து நீங்கள் காப்பாற்றப்பட போகிறீர்கள் என்பது அர்த்தம். ஸோ உங்களுக்கு நெகட்டிவ் நடக்கக்கூடிய ஒரு டயத்துல பாசிட்டிவும் இருக்குது, பாசிட்டிவ் நடக்கக்கூடிய டயத்துல ஒரு நெகட்டிவும் மிக்ஸ் ஆகி இருக்குது. ஸோ அந்த நெகட்டிவும் பாசிட்டிவும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கலந்துருக்கிறதுக்கு பதிலா வெறும் பாசிட்டிவ் மட்டுமே இருக்கணும்னா அதுக்கும் உங்களுக்கு சுயஜாதகம் அலோவ் பண்ணுச்சுன்னா பாசிட்டிவ் உங்களுக்கு பல மடங்கு அதிகமாக இருக்கும். எப்படி குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ இந்த இடத்துல இருந்துகிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்ப்பாரு, உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்ப்பாரு, உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்ப்பாரு. ஸோ 6, 8, 10, 2 இந்த இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் கனெக்ட் ஆக போகிறார். ஸோ இது வருமானத்திற்கு மிக சிறந்த காலகட்டம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. பட் குடும்ப உறவுக்கு ஒரு நன்மையை செய்யற மாதிரி செஞ்சுட்டு அந்த நன்மைக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இக்கன்னான்னு சொல்லுவாங்க சரிங்களா, ஆனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இது முடிக்கிற மாதிரி அது மேற்கொண்டு ஏதேனும் ஒரு பெரிய ஒரு கெடுதலை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். ஆனா இது வந்து ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரிய இம்பாக்ட் எதுவும் பண்ணாது, போக போக தான் இம்பாக்ட் பண்ணும். இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல்நல குறைவு இருந்துச்சுன்னா அது சரியாகக்கூடிய அமைப்பு உண்டு. அதே மாதிரி உடல்நல குறைபாடுகள் நீண்ட காலமா வந்து பாத்தீங்கன்னா ஏதேனும் ஒரு மருத்துவ சிகிச்சை பண்ணிட்டு இருக்கீங்க, ரிசல்ட் இல்லைனாலும் அது கூட இந்த காலகட்டத்துல கிளியர் ஆகும். வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் நல்ல விதமா பாசிட்டிவா கை வந்து கொடுக்கும். ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா தொழில் ஸ்தானம் வலுப்பெறுவதனால தொழிலுக்கு உண்டான எல்லா நன்மைகளும் கொண்டு வந்து கொடுக்கும். வீட்டுல யாருக்காவது வந்து பாத்தீங்கன்னா வயசானவங்க இருந்து அவங்களுடைய அந்த கடைசி காலகட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்ல விதமா அமைச்சு கொடுக்கும். ஏன்னா வந்து எல்லாரும் நினைக்கக்கூடியது என்னன்னா இறக்கும் பொழுது நல்ல விதமா பீஸ்ஃபுல்லா இறக்கணும், கஷ்டப்பட்டு இறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த டைம்ல உங்களுடைய வீட்டுல யாருக்காவது மிகவும் கடுமையான ஒரு உயிர்கண்டம் இருக்குது அல்லது இறப்புக்கு அருகில் இருக்காங்க அப்படின்னா அந்த இறப்பை கூட நல்ல விதமாக கொடுக்கும். சோ இப்ப இது எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து நன்மை தருவதற்கு எந்த அளவுக்கு முயற்சி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா பண்ண முடியுமோ அதை கண்டிப்பா பண்ணுவார். அதுவும் உங்களுடைய ஜாதகத்துல குரு பகவானுடைய ஒரு புத்தியோ அந்தரமோ கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இது நன்மைகள் அதிகமாக பெறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். பட் அந்த நன்மைகளை நீங்கள் மிகவும் சந்தோஷமாக பெறணும் அப்படின்னா சனி பகவானுடைய தொடர்பு உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கணும் உங்க ஜாதகத்துல, ஜாதகப்படி. இதுக்கு நடுவுல மே மாசத்துக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மே மாசத்துல இருந்து ராகுகதி பயிற்சியும் உங்களுக்கு நடக்கிறது. ஸோ ராகுகதி பயிற்சி மூலயமா வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு விஷயம்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இப்ப வரைக்குமே வந்து ராகு பகவான் 14ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. ஸோ 14ஆம் இடத்துல ராகு வந்துச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற மாதிரி பெரிய லெவல்ல பில்டப் பண்ணிலாம் சொல்லியிருப்பாங்க. பட் என்னுடைய அந்த பழைய பதிவுகள்ல பாத்தீங்கன்னா அப்படி எந்த விதமான பாயிண்ட்டுமே அங்க இருக்காது. ஸோ 14ஆம் இடத்துல ராகு வராரு, அள்ளி தர போறாரு, கோடியில வந்து பாத்தீங்கன்னா உங்களை மிதக்க வைக்க போறாரு, உங்களுக்கு இந்த ராசிக்கு கோடீஸ்வர யோகம் சொல்லி லிஸ்ட் போட்டீங்கன்னா அதுல உங்க ராசி தான் முதல் ராசி அப்படிங்கிற பில்டப் வார்த்தைகளை கேட்டு இன்னைக்கு பிராக்டிக்கல் என்ன நடந்திருக்குதுங்கிறத நீங்க புரிஞ்சிருப்பீங்க. ஸோ அதனால வந்து அப்படி ஒரு விஷயம் எதிர்பார்க்குற இந்த ஆடியோவை கேட்குறீங்கன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். இல்ல பிராக்டிக்கல் தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய சுயஜாதகப்படி கும்பத்திலையும் சிம்மத்திலையும் நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு கொண்ட ஒரு கிரகநிலையானது இருக்கிறது அப்படின்னா அல்லது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தீமை தரக்கூடிய ஒரு கிரகநிலைகள் இருக்குதுன்னா நன்மையை 3 மடங்கு கொடுக்குற மாதிரி தீமையை 3 மடங்கு கொடுக்கும். ஏன்னா ராகு பகவான் வந்து அமரக்கூடிய கும்ப ராசியில அவருடைய நட்சத்திரமான சதயம் இருக்கிறது. கேது பகவான் வந்து அமரக்கூடிய ராசியான வந்து சிம்மத்துல அவருடைய நட்சத்திரமான மகம் இருக்கிறது. சோ ராகுவும் கேதுவும் ரொம்ப பலமா அங்க வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய வேலையை செய்வாங்க. ஸோ அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலை நன்மை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிச்சுன்னா 3 மடங்கு 4 மடங்கு நன்மைகள் நிச்சயமாக உண்டு. இதுல ராகு கேதுகளுடைய பலம் எப்படி அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு தீமை தரக்கூடிய வகையில இருந்தாலும் அந்த தீமையை கூட
இது பாத்தீங்கன்னா சரி பண்ணி நன்மையாக மாற்றக்கூடிய அளவுக்கு பாத்தீங்கன்னா ராகு கேதுவனுடைய பயிற்சியானது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இதே ராகு கேதுவனுடைய ஒரு நிலையானது உங்களுடைய ஜாதகப்படி நெகட்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்தோ பரிதாபம் அப்படி சொல்லலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா குரு பகவான் என்ன நன்மை கொடுக்க தயாரா இருந்தாலும் அவரை பாத்தீங்கன்னா அடிச்சு ஓரமா உட்கார வச்சுட்டு சனி ராகு கேது 3 பேருமே பாத்தீங்கன்னா அவங்களால என்ன பண்ண முடியுமோ சிறப்பா பண்ணிடுவாங்க. அப்படி ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது. சரி, இந்த நிலையில இருந்து எப்படி சார் தப்பிக்கிறது? ஏன்னா ஜாதகப்படி எப்படிங்கிறது நீங்க ஜோசியரை போய் கேட்டீங்கன்னா தான் தெரியும். சோ அப்ப என்ன சார் பண்றது அப்படின்னா, சனி பகவானுக்கு பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு, ருத்ராட்சத்தை அணிஞ்சிக்கிறது, நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறது, நேரத்துக்கு டயத்துக்கு எந்திரிக்கிறது. ஸோ அது மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யலாம். அதே மாதிரி பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் செய்யலாம். ராகு கேது எனக்கூடிய பட்சத்துல பாத்தீங்கன்னா கரெக்டா டயத்துக்கு காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு எக்ஸசைஸ் என்ன பண்ண முடியுமோ பண்ணி, உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸ் பண்ணி, உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம் சொல்லி இறை வழிபாடு பண்ணி உங்களுடைய டே ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, இந்த கிரகங்கள் உங்களுக்கு நெகட்டிவா உங்களுடைய ஜாதகத்துல கனெக்ட் ஆயிருந்தா கூட சர்வ நிச்சயமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா நல்ல பலன்களையும் கொண்டு கொடுக்கும். மிக முக்கியமாக காதல் ஆகட்டும், திருமணம் ஆகட்டும், குழந்தை பிறப்பாகட்டும், வீடு கட்டக்கூடியது, தொழில் கட்டக்கூடியது, வியாபாரம் பாத்தீங்கன்னா உருவாக்கக்கூடியது, டெவலப் பண்ணக்கூடியது. ஸோ எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு பாசிட்டிவான பலன்களை அள்ளி அள்ளி கொடுக்கும். இது 2025ஆம் ஆண்டு உங்களுடைய லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்களுடைய பயிற்சியாக இருக்கிறது. அந்த பயிற்சியினுடைய பலன்கள் மூலியமாக நன்மை கிடைக்கணும்னா உங்களுடைய ஜாதகம் அதே விதத்துல கனெக்ட் ஆனிச்சுன்னா நன்மை உண்டு. தீமையில கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஐ எம் வெரி சாரி, இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கான வருடமாக இருக்காது. வாழ்த்துக்கள்.